அப்படின்னா கிளைக்காலில் ஆக்சிஜனேற்றம். ஓகேவா? ஆக்சிஜனேற்றியின் தன்மை, வினை நிகழ் நிபந்தனை இதையெல்லாம் பொறுத்து கிளைக்கால ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது பல்வேறு விளைபொருட்கள் உருவாகுதாம். ஓகேவா? இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இதில் ஆக்சிஜனேற்ற காரணி அப்படின்னா இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியது நைட்ரிக் அமிலம் பயன்படுத்தலாம், அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தலாம். அப்போ பல்வேறு விளைபொருட்கள் கிடைக்குது. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா எத்திலீன் கிளைக்கால் எடுத்துக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். எத்திலீன் கிளைக்காலோட வாய்ப்பாடு என்ன அப்படின்னா CH2OH பாண்ட் CH2OH. ஓகேவா? இது வந்து எத்திலீன் கிளைக்கால். இது ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறோம். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும், ஓகேவா, கீழே இருக்கக்கூடியது 2 ஓரிணைய ஆல்கஹால் தொகுதி இருக்குது. OHக்கு பக்கத்தில் OH இணைஞ்சிருக்கிற கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருந்தால் அது ஓரிணைய. ஸோ CH2OH CH2OHன்னு 2 ஓரிணைய ஆல்கஹால் தொகுதி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நைட்ரிக் அமிலம் ஆட் பண்ணுறேன். நைட்ரிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு என்னென்னா HNO3. ஓகேவா? HNO3 ஆட் பண்ணலாம், அல்லது காரம் கலந்த KMN பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 ஆட் பண்ணலாம். ஓகேவா? காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஆட் பண்ணலாம். ஓகேவா? எத்திலீன் கிளைக்கால். ஸோ எத்திலீன் கிளைக்கால் ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறோம். எத்திலீன் கிளைக்கால் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இந்த இடத்துல கியூஸ்க்கு மேலே எழுதுங்க. இங்கே இருக்கிற ஹெச்சும் ஆல்ஃபா கார்பனில் இருக்கிற ஒரு ஹெச்சும் ஓவோடு சேர்ந்து என்னவா போகுதுன்னா நீராக வெளியேறுது. ஓகேவா? என்னவா போகுது? நீராக வெளியேறுது. ஸோ நீராக போனதுக்கப்புறம் அந்த இடத்துல ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் பாருங்கள். CHO மாறுது. CH2OH அப்படின்னு உருவாகுது. இதுக்கு பேர் கிளைக்கால் ஆல்டிஹைடு உருவாகுது. கிளைக்கால் ஆல்டிஹைடோட வாய்ப்பாடு பாருங்கள். CHO சிங்கிள் பாண்ட் CH2OH. IUPAC நேம் கொடுக்கலாம். இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன். முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன். இரண்டாவது கார்பனில் OH தொகுதி இருக்குது. 2 ஹைட்ராக்சி அப்படின்னு போட்டுக்கலாம். ரெண்டாவது கார்பனில் OH இருக்குதுன்னா 2 ஹைட்ராக்சின்னு போடுறோம். மொத்தம் எத்தனை கார்பன்? 2 கார்பன் இருக்குது. ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால எத்துன்னு சொல்லலாம் மூல வார்த்தை. ஆல்டிஹைட் தொகுதி இருக்கிறதுனால எத்தனல் அப்படின்னு சொல்கிறோம். கிளைக்கால் ஆல்டிஹைடுடைய IUPAC பெயர் 2 ஹைட்ராக்சி எத்தனல். இதை மறுபடியும் ஆக்சிஜனேற்றம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல செகண்டாக வந்து ஆல்டிஹைட் மறுபடியும் அமிலமாக மாறுது. ஸோ மேலே COOHன்னு மாறும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரிணைய ஆல்கஹால் ஆல்டிஹைடாக மாறுச்சு. ஆல்டிஹைடு இப்போது அமிலமாக மாறுது. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைக்காலிக் அமிலத்தின் வாய்ப்பாடு COOH பாண்ட் CH2OH. ஓகேவா? நம்பரிங் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன். இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன். இரண்டாவது கார்பனில் ஹைட்ராக்சி தொகுதி இருக்குது. 2 ஹைட்ராக்சி 2 கார்பன் இருக்கக்கூடிய அமிலம் எத்தனாயிக் அமிலம். 2 ஹைட்ராக்சி எத்தனாயிக் அமிலம் உருவாகுது. 2 ஹைட்ராக்சி எத்தனாயிக் அமிலம். இது ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆக்சிஜனேற்றம் பண்ணோம்னா கீழே இருக்கக்கூடிய ஓரிணை ஆல்கஹாலும் ஆல்டிஹைடாக மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற ஒரு ஹெச், இங்கே இருக்கிற CH2வில் இருக்க ஒரு ஹெச் ஓவோடு சேர்ந்து நீராக வெளியேறினதுக்கப்புறம் அந்த ஓரிணை ஆல்கஹால் தொகுதி CHOவாக மாறுது. CHO மாறினா அதுக்கு பேர் கிளை ஆக்சாலிக் அமிலம். பாருங்கள், கிளை ஆக்சாலிக் அமிலத்தின் வாய்ப்பாடு COOH பாண்ட் CHO. கிளை ஆக்சாலிக் அமிலம் உருவாகுது. ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய IUPAC பார்த்திங்கன்னா இது வந்து CHOங்கிறது ஃபார்மைல் தொகுதி. ஸோ அதனால் நம்ம ஃபார்மைல்னு பெயரிட்டிருக்கோம். 2 கார்பன் இருக்கிறனால மூல வார்த்தை மெத்து. அமில தொகுதியாக இருந்தால் நாயிக் அமிலம்னு முடியணும். ஃபார்மைல் மெத்தனாயிக் அமிலம்னு வருது. ஓகேவா? இதை எகெயின் ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம். ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது என்ன ஆகுது? இந்த இடத்துல O உள்ளே போகுது. உள்ளே போகும்போது என்னவாகுது அப்படின்னா COOH பாண்டு COOH உருவாகுது. ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள், இதுக்கு பேர் ஆக்சாலிக் அமிலம். COOH பாண்டு COOH.
COOH. இதுக்கு பேர் ஆக்சாலிக் அமிலம். நம்பரிங் கொடுக்கலாம், கவனிங்க. இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன். ஸோ 1,2. ஓகேவா? இது வந்து 2 கார்பன் இருக்கிறனால நம்ம எத்தன் அப்படின்னு சொல்லலாம். எத்தன் 1,2 அப்படின்னு போட்டுக்கலாம். 2 அமில தொகுதி இருக்குது. டயாயிக் அமிலம். எத்தன் 1,2 டயாயிக் அமிலம். ஓகேவா? ஸோ இப்போ ஆக்சாலிக் அமிலத்தின் வாய்ப்பாடு COOH பாண்டு COOH. இது ஆக்சாலிக் அமிலம். இங்கே வந்து 2 கார்பன் இருக்கிறனால எத்தன் அப்படின்னு போடுறோம். முதல் கார்பன்லேயும் இரண்டாவது கார்பன்லேயும் அமில தொகுதி. ஸோ 1,2 டயாயிக் அமிலம்னு உருவாகுது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிக்கணும். நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஈரிணைய ஆல்கஹால் தொகுதி 2 இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். முதல் ஈரிணைய ஆல்கஹால் தொகுதி ஆல்டிஹைடாக மாறுச்சு. அதே ஆல்டிஹைடை வந்து அமிலமாக மாறுது அடுத்த ஸ்டெப்பில். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. அடுத்து கீழே இருக்கக்கூடிய ஓரிணைய ஆல்கஹால் பாருங்கள். அடுத்ததில் கீழே இருக்கக்கூடிய ஓரிணைய ஆல்கஹால் பாருங்கள் ஆல்டிஹைடாக மாறுச்சு. எஸ், என்னவா மாறுச்சு? ஆல்டிஹைடாக மாறுச்சு. அந்த ஆல்டிஹைடு மறுபடியும் அமிலமாக மாறுச்சு. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், இதில் நம்ம கிளைக்கால் ஆல்டிஹைடு உருவாச்சு இல்லையா? ஸோ கிளைக்கால் ஆல்டிஹைடு இந்த இடத்துல உருவாச்சு இல்லையா? இந்த உருவான கிளைக்கால் ஆல்டிஹைடு இப்படியும் ஆக்சிஜனேற்றம் அடையலாம். எப்படி? டைரெக்டாக நம்ம இங்கே ஆக்சிஜனேற்ற காரணி யூஸ் பண்ணும்போது டைரெக்டாக இந்த ஆல்கஹால் ஆல்டிஹைடாகவும் மாறலாம். ஸோ அப்படி ஆல்டிஹைடாக மாறுச்சு அப்படின்னா கிளையாக்சால் கிடைக்கலாம். ஓகேவா? நம்ம அங்கே பயன்படுத்தக்கூடிய ஆக்சிஜனேற்ற காரணியை பொறுத்து இதுவும் CHOன்னு மாறிடும். CHO பாண்டு CHO கிளையாக்சால் கிடைக்குது. ஓகேவா? என்ன கிடைக்குது? CHO பாண்டு CHO என்னென்னு கிடைக்குது? கிளையாக்சால் கிடைக்குது. ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள் 1 2. ஸோ இது வந்து 2 கார்பன் இருக்கிறதுனால நம்ம எத்தன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? முதல் கார்பன்லேயும் இரண்டாவது கார்பன்லேயும் ஆல்டிஹைட் தொகுதி. ஆல்டிஹைட் தொகுதினா அப்படின்னு முடியணும். அல்லுன்னு முடியணும் ஸ்டூடெண்ட்ஸ். தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அல்லுன்னு முடியணும். ஓகேவா? ஸோ எத்தன் 1,2 டையால்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. டையல் உருவாகுது. டையல் உருவாகுது. 1,2 எத்தனால் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து 2 ஆல்டிஹைட் தொகுதி இருக்கிறதுனால கிளையாக்ஸால் எத்தன் 1,2 டையல்னு முடிச்சிருக்காங்க. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். கிளைக்காலின் ஆக்சிஜனேற்றம். கிளைக்காலில் இருந்து ஆக்சாலிக் அமிலத்தை எவ்வாறு பெறுவாய் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி எழுதுங்க. ஸோ கிளையாக்சால் உருவாகுது. அந்த கிளையாக்சால் மறுபடியும் கிளையாக்சாலிக் அமிலமாக மாறும். கிளையாக்சாலிக் அமிலம் இறுதியாக என்னவா மாறும்னா ஆக்சாலிக் அமிலமாக மாறும். ஓகேவா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். இது நீட்டாக எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்அயோடிக் அமிலம். பெர்அயோடிக் அமிலத்துடன் ஆக்சிஜனேற்றம். ஓகேவா? ஸோ பெர்அயோடிக் அமிலம் அப்படின்னா HiO2 HiO4 அப்படிங்கிறது பெர்அயோடிக் அமிலம். HiO4 அப்படிங்கிறது பெர்அயோடிக் அமிலம். ஸோ இப்போ எத்திலீன் கிளைக்கால் எடுத்துகிட்டு பெர்அயோடிக் அமிலம் போட்டோம் அப்படின்னா வினைபுரிய செய்யும்போது என்னாகுதுன்னா ஃபார்மால்டிஹைடை தருது. ஸோ எத்திலீன் கிளைக்கால் வாய்ப்பாடு CH2OH பாண்டு CH2OH. இதில் பெர்அயோடிக் அமிலம் HiO4 போடுறோம். HiO4 போடும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். HiO4 போடும்போது இந்த இடத்துல ஃபார்மால்டிஹைடை தரும். ஓகேவா? இந்த வினையில் என்னாகுது அப்படின்னா விசினல் 1,2 டை ஆல்கஹாலுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விளைபொருளை தரும் வினை. இந்த வினையில் வளைய பெர்அயோடேட் எஸ்டர் இடைநிலையாக உருவாகுது. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வளைய பெர்அயோடேட் எஸ்டர் இடைநிலையாக உருவாகுது. இப்போ எத்திலீன் கிளைக்கால் CH2OH பாண்டு CH2OH. இதில் பெர்அயோடிக் அமிலம் HiO4 உருவாகுது. எப்படி மாறுது அப்படின்னு பாருங்கள். CH2OH பாண்டு CH2OH. CH2OH பாண்டு CH2OH. இந்த இடத்துல இந்த மாதிரி பெர்அயோடேட் எஸ்டர் உருவாகுது. பாருங்கள், கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஐ இருக்கா? ஐயை சுற்றியும் எத்தனை ஓ இருக்குது? 2 ஓ வந்திருக்கு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஹெச்சு, இங்கே இருக்கிற ஹெச்சு, இங்கே இருக்கிற ஹெச்சு, இங்கே இருக்கிற நீர் இருக்கா? கவனிங்க, நான் போட்டு காமிக்கிறேன். நீர் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீரில் வந்து OHன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ கவனிக்க, இங்கே இருக்கிற ஹெச்சு, இங்கே இருக்கிற ஹெச்சு, ஓகே, இங்கே இருக்கிற ஹெச்சு, இங்கே இருக்கிற ஹெச்சு என்னாகுதுன்னா
ஹைட்ரஜனாக நீங்கிடுது ஸ்டூடெண்ட்ஸ். ஹைட்ரஜனாக நீங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை பாருங்கள். CH2 இருக்கா, CH2O இருக்குது, CH2O, CH2 சிங்கிள் பாண்ட் ஓன்னு வருது. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே I வருது. ஸோ அடுத்து இங்கே இருக்கிற ஹெச்சுக்கு பதிலாக பாருங்கள் இங்கே இருக்கிற இன்னொரு ஹைட்ரஜனும் போயிடுது. ஸோ 3 ஹைட்ரஜன் வெளியில் போயிடுச்சு. ஸோ இன்னொரு ஹைட்ரஜனும் H+ஆக நீங்கிடுச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ரிமைனிங் இருக்கிறத மட்டும் பாருங்கள். CH2O வந்துருச்சா. அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட். இங்கே ஆக்சுவலி எத்தனை O இருக்குது, 4 O இருக்குது. 4 Oவில் 2 O மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. 4 Oவில் எத்தனை O வந்திருக்கு, 2 O மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் 2 O இந்த இடத்துல வந்து H2Oவாக நீங்கிடுச்சு. ஓகேவா. எஸ், ரிமைனிங் 2 O வந்து H2O. மொத்தம் பெரையோடிக் அமிலத்தில் HiO4 ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து ரெண்டு ஆக்சிஜன் வெளியில் வந்துருச்சு. ஓகேவா. 2 ஆக்சிஜன் வெளியில் வந்துருச்சு ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங் 2 ஆக்சிஜன் வெளியில் வந்துருச்சு. இதில் இருக்க ரிமைனிங் 2 ஆக்சிஜன் டபுள் பாண்ட் ஓன்னு மாறிடுச்சு. ஓகேவா. இந்த OH கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே கவனிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இதோட சேர்ந்துக்குது. இதோட ஒரு ஹெச் சேர்ந்தால் மொத்தமாக இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா எத்தனை ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன். ஸோ எத்தனை ஆக்சிஜன், 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து 2H2Oவாக நீங்கிடுச்சு. 2H2Oவாக நீங்கிடுச்சு. 4 ஹைட்ரஜன் 2 ஆக்சிஜன் சேர்ந்து 2H2Oவாக போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் பாருங்கள். CH2 இருக்குது, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் ஓன்னு இருக்குது. அடுத்து ஐயோட கனெக்ட் ஆகிக்குது. ஓவோட I வந்துருச்சு. இந்த பக்கம் டபுள் பாண்ட் ஓன்னு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ பரையோடிக் அமிலத்தில் மீதி 2 ஆக்சிஜன் இருந்துச்சு. அந்த 2 ஆக்சிஜன் தான் இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்து இங்கே இருக்கிற OH இந்த பிளேஸுக்கு வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் பெரையோடேட் எஸ்டர் அப்படிங்கிற வளைய பெரையோடேட் எஸ்டர் வந்து இடைநிலையாக உருவாயிருக்கு. அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த பெரையோடேட் எஸ்டரில் HiO3 வெளியேறுது. எப்படி வெளியேறுதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள் HiO3 இது அப்படியே வெளியில் வந்துடுது ஸ்டூடெண்ட்ஸ். HiO3 வெளியே வந்ததுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற டேர்ம் இந்த பாண்ட் அப்படியே கட் ஆகுது. கட்டானா CH2O, கீழே ஒரு CH2O, 2 மூலக்கூறு CH2Oன்னு உருவாகுது. CH2O அப்படின்னா என்னன்னா HCHO அப்படின்னு 2 மூலக்கூறு என்ன உருவாகுதுன்னா ஃபார்மால்டிஹைடு உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கிளிசராலுடைய வேதிவினைகள் பார்க்கலாம். கிளிசராலுடைய வாய்ப்பாடு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க. CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OH, CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OH. ஸோ மூணு கார்பன் இருக்குது. ப்ரொப்பன்னு போட்டுக்கலாம். முதல் கார்பனில் OH, இரண்டாவது கார்பனில் OH, மூன்றாவது கார்பனில் OH. ப்ரொப்பேன் 1, 2, 3, ட்ரை ஆல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரொப்பேன் 1, 2, 3, ட்ரையால் அப்படிங்கிறது இதனுடைய IUPAC பெயர். இதனுடைய சாதாரண பெயர் கிளிசரால், பொது பெயர் கிளிசரால். சரி, இந்த கிளிசராலை எப்படி நைட்ரோ ஏற்றம் பண்ணலான்னு பாருங்கள். நைட்ரோ ஏற்ற கலவையை பயன்படுத்துகிறோம். இந்த இடத்துல நைட்ரோ ஏற்ற கலவை என்ன அப்படின்னா நைட்ரிக் அமிலம், அடர் நைட்ரிக் அமிலமும் அடர் H2SO4 அடர் நைட்ரிக் அமிலமும் அடர் H2SO4 சேர்ந்த கலவை தான் என்னது அப்படின்னா நைட்ரோ ஏற்ற கலவை. இது நைட்ரோ ஏற்ற கலவை. இந்த இடத்துல நைட்ரோ ஏற்ற கலவையில் HONO2 அப்படிங்கிறது நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் அமிலம் அந்த HONO2ன்னு பிரித்து எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. HNO3 எப்படி எழுதிக்கலாம், HONO2 எழுதிக்கலாம். அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து நைட்ரிக் அமிலம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா. எஸ். சரி, நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்னு பாருங்கள். HONO2 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 3 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். 3 மோல் நைட்ரிக் அமிலத்தை எடுத்துக்கிறோம். HONO2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற OHம்
அதே மாதிரி கீழே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற 3 OHம் சேர்ந்து நீராக போயிடுது. 3H2Oவாக போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு என்ன வருது? CH2ONO2 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 CH2ONO2ன்னு உருவாகுது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். CH2ONO2 CH2O சிங்கிள் பாண்ட் CHONO2 சிங்கிள் பாண்ட் CH2ONO2ன்னு உருவாகுது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். முதல் கார்பன், இரண்டாவது கார்பன், மூன்றாவது கார்பன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 3 இருக்கிறதுனால முதல் கார்பன், இரண்டாவது கார்பன், மூன்றாவது கார்பனில் NO2 தொகுதி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ONO2 தொகுதி இருக்குது. ONO2 தொகுதியை வந்து நைட்ராக்சி அப்படின்னு சொல்லலாம். எத்தனை நைட்ராக்சி தொகுதி இருக்குது? ONO2ங்கிறது நைட்ராக்சி தொகுதி. மொத்தம் எத்தனை இருக்குன்னா 3 நைட்ராக்சி தொகுதி இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி போட்டுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், 1,2,3 1,2,3 ட்ரை அப்படின்னு போட்டுக்கிறோம். நைட்ராக்சி 1,2,3 ட்ரை நைட்ராக்சி. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பேன்னு சொல்கிறோம். 1,2,3 ட்ரை நைட்ராக்சி ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீர் நீக்கம். ஸோ இப்போ கிளிசரால் எடுத்துக்கிறோம். கிளிசராலுடைய வாய்ப்பாடு என்னென்னா CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OH. இது கிளிசரால். ஸோ கிளிசராலுடைய ஐயுபேசி பெயர் ப்ரொப்பேன் 1,2,3, ட்ரையால். சரி, இப்போ கிளிசராலை வந்து கிளிசராலில் இருந்து அக்ரோலினை எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைனா ப்ரொப்பேன் 1,2,3 ட்ரையாலில் இருந்து அக்ரோலினை எவ்வாறு தயாரிப்பாய்னு கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். 1 மார்க்லையும் கேட்பாங்க. கிளிசராலுடைய வாய்ப்பாடு CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OH. இதோட அடர் H2SO4ம் KHSO4ம் போடணும். அடர் H2SO4ம் KHSO4ம் போடணும். இதை போட்டால் என்ன ஆகும்னா நீர் நீக்க வினை நடைபெறும். ஓகேவா? நான் எப்படி இதை பிரித்து எழுதுறேன்னு பாருங்கள். எஸ், இதை பிரிச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பிரிக்கலான்னு பாருங்கள். CHOH பாருங்கள், இதை எப்படி பிரிச்சுக்கோங்க. CH2வை CHOHன்னு பிரிச்சுக்கோங்க. அடுத்து CHOHன்னு பிரிச்சுக்கோங்க. அடுத்து CH. ஓகேவா? இங்கே ஒரு H, வெளியில் ஒரு H, OHன்னு பிரிச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ CH2 இந்த பாண்ட் இங்கே வருது ஸ்டூடெண்ட்ஸ். உடனே இது வெளியில் போயிடுது. அடுத்து இது இந்த பாண்ட் நல்லா கவனிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இங்கே இன்னொரு ஸ்டெப்பு அவங்க போடாமல் டைரெக்டாக போட்டிருக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பாண்ட் இங்கே வரும். உடனே இது இங்கே வெளியில் போயிடும். ஓகேவா? அப்போ இடைநிலையாக என்ன உருவாகும் அப்படின்னா, நான் மேலே எழுதுகிறேன், அதுதான் இந்த இடத்துல கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கிடைக்க வேண்டியது நான் இங்கே எழுதுகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. என்ன கிடைக்கும்னா பாருங்கள், CH2 இருக்கா? அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு CH2 போட்டுக்கோங்க. போட்டாச்சு. CH2 OH வெளியில் போயிடுச்சு. மேலே டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே. அடுத்து வெறும் கார்பன் மட்டும்தான் இருக்குது. OH வெளியில் போயிடுச்சு. ஓகேவா? டபுள் பாண்ட் இருக்குது. ஓகேவா? டபுள் பாண்ட் இருக்குது. CHOHன்னு வருது. ஓகேவா? CHOHன்னு வருது. ஓகேவா? இப்படி வருது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப்பை நீங்கள் குறுக்க போட்டிங்கன்னா தான் சரி வரும். அடுத்ததில் என்ன ஆகுது அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் இந்த பாண்டு புரோக்கன் ஆகுது. இந்த பாண்டு புரோக்கன் ஆகிட்டு இந்த H இந்த இடத்துக்கு வருது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன கிடைக்குதுன்னா CH2 டபுள் பாண்டு CH. இந்த H மேலே வந்துருச்சா? CH2 டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்ட் CH1 உருவாகுது. ஓகேவா? என்ன கிடைக்குது அப்படின்னா அக்ரோலின். ஓகேவா? அதுதான் இங்கே கிடச்சிருக்குது பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் CH. இந்த H மேலே போச்சுன்னா கார்பனோட போச்சுன்னா CH. அப்புறம் டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் புரோக்கன் ஆகிட்டு CH1 உருவாகும். ஓகே. ப்ரொப்பேன் 2 ஈனால் உருவாகுது. அக்ரோலின் கிடைக்குது. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஏற்றம் பாருங்கள். ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் ஏற்றியை பொறுத்து கிளைக்கால் எப்படி பண்ணமோ அதே மாதிரி கிளிசராலில் ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணும்போது நிறைய ஆக்சிஜன் ஏற்ற விளைபொருட்கள் கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் என்னென்ன வினைக்காரணி சேர்க்குறோன்னு பாருங்கள். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின். கிளைக்காலில் நடைபெறும் ஆக்சிஜனேற்ற வினையை விளக்குக அப்படின்னு கேட்பாங்க. இதில் நிறைய 1 மார்க் கொஷின் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கவனிங்க.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளிசராலை எடுத்து நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் சேர்க்குறோம். கிளிசராலை எடுத்து நீர்த்த நைட்ரிக் அமிலத்துடன் சேர்க்கும்போது என்ன கிடைக்குது? கிளிசராலை எடுத்து நீர்த்த நைட்ரிக் அமிலத்தோடு சேர்க்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா கிளிசரிக் அமிலமும் டார்டோனிக் அமிலமும் கிடைக்குது. கிளிசரிக் அமிலமும் டார்டோனிக் அமிலமும் கிடைக்குது. ஓகேவா? பாருங்கள், இது ரெண்டும் கிடைக்குது. எப்போ? நீர்த்த HNO3யோட போடும்போது நீர்த்த HNO3யோட போடும்போது கிளிசரிக் அமிலமும் டார்டோனிக் அமிலமும் கிடைக்குது. ஓகேவா? அதுவே அடர்நைட்ரிக் அமிலம் போடும்போது கிளிசரிக் அமிலம் உருவாகுது. டைரெக்டாக இதில் அடர்நைட்ரிக் அமிலம் போடும்போது டைரெக்டாக கிளிசரிக் அமிலம் உருவாகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஸ்மத் நைட்ரேட்டுடன் ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது என்ன கிடைக்குதுன்னா மீசோ ஆக்சாலிக் அமிலம் கிடைக்குது. கிளிசரிக் அமிலம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ பிஸ்மத் நைட்ரேட்டுடன் ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா பிஸ்மத் நைட்ரேட் இந்த இடத்துல போட்டிங்கன்னா மீசோ ஆக்சாலிக் அமிலம் கிடைக்கும். அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம இதே வினையை புரோமின் நீர் சோடியம் ஹைபோப்ரோமைட் NaOBr அல்லது பென்டான் வினைபொருள் போடும்போது ஆக்சிஜனேற்றியாக பயன்படுத்தும் போது என்ன கிடைக்குது அப்படின்னா கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிடைக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், இது ரெண்டும் கிடைக்கும். கிளிசராலும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா புரோமின் நீர் Br2H2Oவும் புரோமின் நீரும் NaOBrவும் போடும்போது என்ன கிடைக்குதுன்னா நமக்கு கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கிளிசராலும் கிடைக்குது. எப்போ கிடைக்குதுன்னா புரோமின் நீரும் சோடியம் ஹைபோப்ரோமைட்டும் ஃபென்டான் வினைபொருளும் கிளிசராலில் சேர்க்கும்போது நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரோஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கலந்த கலவையை நாம் என்னென்னு சொல்லலாம்னா கிளிசரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின். கிளிசரோஸ் என்பது யாது? கிளிசரோஸை எவ்வாறு கிளிசராலில் இருந்து தயாரிப்பான்னு கேட்பாங்க. ஸோ கிளிசரால் எடுத்துகிட்டு சோடியம் NaOBrவும் Br2H2Oவும் ஏதோ ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கலந்த கலவை கிடைக்கும். அதுதான் கிளிசரோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், பர்ரையோடிக் அமிலமும் லெட்டெட்ரா அசிட்டேட்டும் போட்டு ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது நமக்கு ஃபார்மால்டிஹைடும் ஃபார்மிக் அமிலமும் உருவாகும். ஓகேவா? ஸோ இது எகெயின் நம்ம ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது இப்படி கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ K1O4 பயன்படுத்தினோம் அப்படின்னா ஃபைனலாக கிளிசரால் எதை கொடுக்கும்னா இறுதியாக ஆக்சாலிக் அமிலத்தை தரும். சரி, நீங்கள் இப்படி பார்க்குறத விட நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு கிளிசரால் எடுத்துக்கிறீங்க. இந்த கிளிசராலில் வந்து நீங்கள் என்ன சேர்க்குறீங்கன்னா நீர்த்த நைட்ரிக் அமிலம் சேர்க்குறீங்க. பாருங்கள், வினையை பாருங்கள். இதில் என்ன சேர்க்குறீங்க? நீர்த்த நைட்ரிக் அமிலம். இந்த இடத்துல நீர்த்த HNO3 அப்படின்னு போடணும். ஓகேவா? ஸோ நீர்த்த HNO3ன்னு போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல போடும்போது என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிசராலில் வந்து கிளிசராலுடைய வாய்ப்பாடு CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OH. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரிணை ஆல்கஹால் தொகுதி எத்தனை இருக்குது அப்படின்னா இது வந்து ஓரிணை ஆல்கஹால் தொகுதி. கீழே இருக்கிற இது ரெண்டும் ஈரிணை ஆல்கஹால் தொகுதி. CHOHங்கிறது ஈரிணை ஆல்கஹால் தொகுதி. கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா OH இணைஞ்சிருக்கிற கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருந்தால் அது ஈரிணையே. நடுவில் இருக்கிறது ஈரிணை ஆல்கஹால் தொகுதி, கீழேயும் மேலேயும் இருக்கிறது ஓரிணை ஆல்கஹால் தொகுதி. கிளிசராலில் 2 ஓரிணை ஆல்கஹால் தொகுதியும் 1 ஈரிணை ஆல்கஹால் தொகுதியும் இருக்குது. கிளிசராலில் 2 ஈரிணை ஆல்கஹால் தொகுதியும் நடுவில் 2 ஓரிணை ஆல்கஹால் தொகுதியும் நடுவில் இருக்கிறது ஒரு ஈரிணை ஆல்கஹால் தொகுதியும் இருக்குது. ஓகேவா? 2 ஓரிணை ஆல்கஹால் தொகுதி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், நடுவில் இருக்கிறது ஈரிணை ஆல்கஹால் தொகுதி. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ கவனிங்க, நான் நீர்த்த HNO3 போடுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீர்த்த HNO3 போடும்போது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓரிணை ஆல்கஹால் தொகுதி CH2OH இருக்குது. இந்த CH2OH வந்து ஆல்டிஹைடாக மாறுது. எப்படி மாறும்? கவனிங்க, நான் இதை மட்டும் கீழே போட்டு காமிக்கிறேன். CH2OHன்னு இருக்கா? CH2OH பாண்ட்
CH2OH. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன சொல்கிறேன் கவனிங்க, மறுபடியும் எழுதுகிறேன். CH2OH பாண்ட் CHOH பாண்ட் CH2OHன்னு இருந்துச்சு இல்லையா? ஸோ இதில் மேலே இருக்கக்கூடிய ஓரினை ஆல்கஹால் தொகுதி ஆல்டிஹைடாக மாறுது. எப்படி மாறுது? இந்த ஹெச் ஓவோடு சேர்ந்து H2Oவாக நீங்குது. H2Oவாக நீங்கும்போது என்ன கிடைக்குதுன்னா கிளிசரால்டிஹைட் கிடைக்குது. CHO CHOH CH2OH கிளிசரால்டிஹைட் கிடைக்குது. ஓகேவா? இதுக்கு IUPAC பெயர் சொல்லலாமா? நீண்ட சங்கிலி ஸ்டூடெண்ட்ஸ். நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. முதல் 2வது கார்பன்லேயும் 3வது கார்பன்லேயும் OH இருக்குது. டைஹைட்ராக்சி 2,3 டைஹைட்ராக்சி அப்படின்னு போட்டுக்கலாம். மொத்தம் 3 கார்பன் இருக்கிறதுனால மூல வார்த்தை ப்ரொப்பு. ஓகேவா? ஸோ CHO அப்படின்னு மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் தொகுதி இருக்குது. ஸோ ஆல்டிஹைட் தொகுதி இருக்கிறதுனால CHOன்னு மாறி ஆல்டிஹைட் தொகுதி இருக்கிறதுனால இதை 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல்னு சொல்கிறோம். ஓகேவா? 1 2 3. ஸோ 2,3 பாருங்கள், 2வது கார்பன்லேயும் 3வது கார்பன்லேயும் OH இருக்குது. 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனல் உருவாகுது. ஸோ எகெயின் ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஆல்டிஹைடு என்னவாக மாறுதுன்னா அமிலமாக மாறுது. அப்போ COOH பாருங்கள், COOH CHOH சிங்கிள் பாண்ட் CH2OHன்னு உருவாகுது. கிளிசரிக் அமிலம் உருவாகுது. ஸோ இதில் நீண்ட சங்கிலியை தேர்வு செய்யலாம். இது முதல் கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன். ஸோ இப்போ பாருங்கள், 2வது கார்பன்லேயும் 3வது கார்பன்லேயும் OH தொகுதி இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,3 டைஹைட்ராக்சி 2,3 டைஹைட்ராக்சி 2,3 டைஹைட்ராக்சி டைஹைட்ராக்சி ப்ரொப்பனோயிக் அமிலம் உருவாகுது. 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனோயிக் அமிலம் உருவாகுது. அவங்க அதில் கொடுக்கல. ஸோ கிளிசரிக் அமிலம் உருவாகுது. ஓகேவா? 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பனாயிக் அமிலம் உருவாகுது. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இது நீர்த்த நைட்ரிக் அமிலத்தில் போட்டால் நமக்கு கிளிசரிக் அமிலம் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை எகெயின் அடர் நைட்ரிக் அமிலம் போட்டிங்கன்னா ஸோ வலிமைமிகு ஆக்சிஜனேற்றியை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா ஓரினை ஆல்கஹால் தொகுதி கீழே இருக்கக்கூடிய ஓரினை ஆல்கஹால் தொகுதி ஆல்டிஹைடாக மாறி ஆல்டிஹைடு அமிலமாக மாறி இருக்கும். ஓரினை ஆல்கஹால் தொகுதி ஆல்டிஹைடாக மாறி அமிலமாக மாறி இருக்கும். அமிலமாக மாறிச்சு அப்படின்னா என்ன வரும்னா COOHன்னு வரும். அப்போ COOH பாண்ட் CHOH பாண்ட் COOHன்னு வருது. இதுக்கு பேர் டார்ட்ரோனிக் அமிலம். என்ன கிடைக்குது? டார்ட்ரோனிக் அமிலம் உருவாகுது. ஓகேவா? ஸோ நீண்ட சங்கிலியில் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3. ஓகேவா? ஸோ 2வதுல ஹைட்ராக்சி தொகுதி இருக்குது. 2வதுல என்ன இருக்குது? ஹைட்ராக்சி தொகுதி இருக்குது. 2 ஹைட்ராக்சி போட்டாச்சா? 2 ஹைட்ராக்சி அப்படின்னு போட்டாச்சு. நீண்ட சங்கிலியில் 3 கார்பன் இருக்குது. ப்ரொப்பன் அப்படின்னு போடுறோம். 2 ஹைட்ராக்சி ப்ரொப்பன்னு போட்டாச்சு. முதல் கார்பன்லேயும் 2வது கார்பன்லேயும் அமில தொகுதி இருக்குது. ஸோ 1,3 டயாயிக் அமிலம் உருவாகுது. 1,3 டயாயிக் அமிலம் உருவாகுது. டார்ட்ரோனிக் அமிலத்தினுடைய IUPAC பெயர் என்னென்னா 2 ஹைட்ராக்சி ப்ரொப்பன் 1,3 டயாயிக் அமிலம் உருவாகுது. 2 ஹைட்ராக்சி ப்ரொப்பன் 1,3 டயாயிக் அமிலம் உருவாகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுதா? இப்போ நாம் நீர்த்த நைட்ரிக் அமிலம் போடும்போது கிளிசரிக் அமிலமும் பாருங்கள், இந்த இடத்துல கிடைச்ச கிளிசரிக் அமிலமும் கிளிசரிக் அமிலமும் டார்டோனிக் அமிலமும் கிடைச்சிச்சு. அடர் நைட்ரிக் அமிலம் போட்டால் டைரெக்டாக என்ன கிடைக்கும்னா கிளிசரிக் அமிலம் கிடைக்கும். சரி, இப்போ கிளிசரிக் அமிலம் கிடைச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பிஸ்மத் நெக்ஸ்ட்டு இதில் கிளிசரிக் அமிலம் கிடச்சிருச்சா? அடுத்து நம்ம பிஸ்மத் நைட்ரேட் போடுறோம். ஓகேவா? பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல போடுறோம். என்ன போடுறோன்னா பிஸ்மத் நைட்ரேட். எஸ், கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பிஸ்மத் நைட்ரேட் போடும்போது மீசோ ஆக்சாலிக் அமிலம் உருவாகும். கவனிக்கணும். பாருங்கள், இங்கே இந்த இடத்துல நீங்கள் போடணும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல பிஸ்மத் நைட்ரேட் நீங்கள் வார்த்தை கூட எழுதிக்கலாம். பிஸ்மத் நைட்ரேட் அப்படிங்கிறத போடும்போது என்ன கிடைக்குதுன்னா மீசோ ஆக்சாலிக் அமிலம் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். இதிலிருந்து டைரெக்டாக இது உருவாகும். எப்படி உருவாகுது? ஆக்சிஜனேற்றம்னா ஹைட்ரஜனை நீக்குதல், ஆக்சிஜனை சேர்த்தல். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஹெச்சும் சேர்ந்து ஓவோட சேர்ந்து நீராக வெளியில் போகுது.
H2Oவா வெளியில் போகுது. H2Oவா வெளியில் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல CO மட்டும் இருக்கும். அப்போ என்ன கிடைக்குது? COOH பாண்ட் CO சிங்கிள் பாண்ட் COOH உருவாகுது. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மீசோ ஆக்சாலிக் அமிலம் உருவாகுது. ஓகேவா? COOH C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் COOHங்கிறது என்னது? மீசோ ஆக்சாலிக் அமிலம். ஸோ நம்பரிங் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ், நீண்ட சங்கிலியில் நம்பரிங் கொடுக்கலாம். இது முதல் கார்பன், இது இரண்டாவது கார்பன், இது மூன்றாவது கார்பன். இரண்டாவது கார்பனில் நீங்கள் இதுக்கு மிக்ஸோ ஆக்சாலிக் அமிலம்னே போட்டுருங்க. ஐயுப்பாக்கு எழுத தெரியுதான்னு பாருங்கள், நான் சொல்லித்தரேன். ரெண்டாவது கார்பனில் ஆக்சோ அப்படிங்கிற தொகுதி இருக்குது. 3 கார்பன் இருந்தால் அது ப்ரொப்பேன்னு சொல்லலாம். 2-ஆக்சோ-ப்ரொப்பேன் அப்படின்னு போட்டுக்கிறோம். முதல் கார்பன்லேயும் மூன்றாவது கார்பன்லேயும் அமிலம் தொகுதி இருக்குது. 1,3 டயாயிக் அமிலம் உருவாகுது. 2-ஆக்சோ-ப்ரொப்பேன் 1,3 டயாயிக் அமிலம் உருவாகுது. எஸ். ஸோ இந்த இடத்துல மீசோ ஆக்சாலிக் அமிலம் உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம டார்டானிக் அமிலத்தில் பிஸ்மத் நைட்ரேட் போடும்போது டைரெக்டாக என்ன உருவாச்சு? மீசோ ஆக்சாலிக் அமிலம் உருவாச்சு. அடுத்த படியில் பாருங்கள், இந்த மீசோ ஆக்சாலிக் அமிலம் உருவாச்சு இல்லையா? அடுத்து நம்ம இது ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. டைரெக்டாக நீங்கள் கிளிசராலோட NaOBrோ இல்லை புரோமின் நீரும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல NaOBrோ அல்லது புரோமின் நீரோ போட்டால் Br2H2O போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளிசரால்டிஹைடும். ஸோ கிளிசரால்டிஹைடும் எஸ். ஸோ கிளிசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி அசிட்டோனும் கலந்த கலவை கிடைக்கும். அதுதான் என்ன அப்படின்னா கிளிசரோஸ் கிடைக்கும். அது எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறேன். மேலே கிளிசரால்டிஹைடு உருவாகிறது நமக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே உருவாகக்கூடிய டைஹைட்ராக்சி அசிட்டோன் எப்படி உருவாகுதுன்னு பாருங்கள். மேலே CH2OH சிங்கிள் பாண்ட் CHOH சிங்கிள் பாண்ட் CH2OH. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஈரணை ஆல்கஹால் தொகுதி நடுவில் இருக்குது இல்லையா? அதில் இருக்கிற இந்த OHல் இருக்க H, இந்த CH கிட்ட இருக்க H, இது ரெண்டும் ஓவோட சேருது. ஓவோட சேர்ந்து நீராக வெளியில் போகுது. அப்போ CH2OH பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH2OH உருவாகுது. ஸோ இதில் டைஹைட்ராக்சி பார்த்திங்கன்னா 2 OH தொகுதி டைஹைட்ராக்சி அசிட்டோன் உருவாகுது. ஏன் மிஸ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அசிட்டோனுடைய வாய்ப்பாடு CH3COCH3ங்கிறது அசிட்டோன். இதில் CH2 முதல் கார்பனில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? OHயும் இரண்டாவது கார்பனில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக OH. ஓகேவா? இதை தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இதை தான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எப்படி எழுதியிருக்காங்க நீங்களே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே ஸ்டெப் பைஸ் போட்டிருக்காங்க. CH2OH CO போடலாம், C டபுள் பாண்ட் Oன்னு போடலாம். CH2OH சிங்கிள் பாண்ட் C டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் CH2OHன்னு கிடைக்குது. டைஹைட்ராக்சி அசிட்டோன் 1,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பேன் 1,3 டைஹைட்ராக்சின்னு போட்டாச்சு. 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரொப்பேன். ரெண்டாவது கார்பனில் C டபுள் பாண்ட் O தொகுதி இருக்கிறதுனால 1,3 டைஹைட்ராக்சி ப்ரொப்பேன் 2-1 உருவாகுது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அதை மறுபடியும் நம்ம ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம். ஆக்சிஜனேற்றம் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இதில் ஆக்சிஜனேற்றம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கவனிக்கணும் பாருங்கள். டைஹைட்ராக்சி அசிட்டோன் எடுத்துக்கிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். டைஹைட்ராக்சி அசிட்டோன் ஆக்சிஜனேற்றம் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது மேலே இருக்கக்கூடிய ஓரிணை ஆல்கஹால் ஈரிணை ஆல்கஹால் என்னவாக மாறுதுன்னா மீசோ ஆக்சாலிக் அமிலமாக மாறுது. சேம் அங்கே போட்டால் அதே காரணியை இந்த இடத்துல போட்டால் மீசோ ஆக்சாலிக் அமிலம் கிடைக்குது. எஸ், மீசோ ஆக்சாலிக் அமிலம் கிடைச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா KMnO4 பயன்படுத்துகிறீங்க. KMnO4 பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போடுங்க KMnO4 அமிலம் கலந்த KMnO4 பயன்படுத்துகிறீங்க. அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா இதுவும் ஆக்சிஜனேற்ற காரணி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே இருக்கிற ஓவும் நல்லா கவனிங்க. இங்கே இருக்கிற ஓவும் இங்கே இருக்கிற CO சேர்ந்து CO2வாக மாறிடுச்சு. ஸோ ரிமைனிங் என்ன வருதுன்னா COOH பாண்ட் சிங்கிள் பாண்ட் COOH உருவாகுது. ஆக்சாலிக் அமிலம் உருவாகுது.
COOH சிங்கிள் பாண்ட் COOH உருவாகுது ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சாலிக் அமிலம். ஸோ ஆக்சாலிக் அமிலத்தின் வாய்ப்பாடு COOH பாண்ட் COOHன்னு உருவாகுது. ஓகேவா 1,2. ஸோ 2 கார்பன் இருக்கிறதுனால எத்தனை போடுறோம். முதல் கார்பனில் ஒரு COOH தொகுதி, இரண்டாவது கார்பனில் ஒரு COOH தொகுதி, 1,2 டயாயிக் அமிலம் உருவாகுது. எத்தன் 1,2 டயாயிக் அமிலம் உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எகெயின் இதை ஆக்சிஜனேற்றம் அடைய செய்யலாம். ஓகேவா? இந்த இடத்துல லெட் டெட்ரா எத்திலை நம்ம யூஸ் பண்ணலாம். லெட் டெட்ரா எத்தில் யூஸ் பண்ணோம்னா லெட் டெட்ரா எத்திலோ அல்லது பரையோடிக் அமிலமோ போட்டோம் அப்படின்னா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், COOH பாண்டு COOH லெட் டெட்ரா எத்தில் அல்லது பரையோடிக் அமிலமோ போட்டிங்க அப்படின்னா, ஓகேவா, பரையோடிக் அமிலத்தையோ நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா இதில் ஃபார்மிக் அமிலமும் ஃபார்மால்டிஹைடும் உருவாகும். ஓகேவா? ஃபார்மால்டிஹைடும் ஃபார்மிக் அமிலம். ஃபார்மால்டிஹைடின் வாய்ப்பாடு என்ன? HCHO. அதுவே ஃபார்மிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு HCOOH. ஓகேவா? ஃபார்மிக் அமிலம் HCOOH. ஓகேவா? HCOOH ஃபார்மிக் அமிலம் கிடைக்கும். அடுத்து இங்கே இருக்கிற இந்த ஹெச் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCHO ஃபார்மால்டிஹைடும் உருவாகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்கஹாலின் பயன்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். மெத்தனாலின் பயன்களை எழுதுக. 1 மார்க்லையும் 2 மார்க்லையும் கேட்கக்கூடியது. மேக்ஸிமம் 1 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. மெத்தனால் எதுக்கு பயன்படுது அப்படின்னா பெயிண்ட்டுகள், வார்னிஷுகள், ஷெலாக் தயாரிக்கிறதுக்கு, பசை சிமெண்ட்டு போன்றவற்றிற்கு மெத்தனால் என்னவா செயல்படுதுன்னா கரைப்பானாக பயன்படுது. இப்போ பெயிண்ட் எல்லாம் கரைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்கஹாலில் தான் பெயிண்ட்டு, வார்னிஷுகள், ஷெலாக், பசை, சிமெண்ட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க கரைப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாயங்கள், மருந்து பொருட்கள், வாசனை திரவியங்கள், ஃபார்மால்டிஹைடு இது எல்லாத்தையும் தயாரிக்கிறதுக்கும் இந்த மெத்தனால் பயன்படுது. எத்தனாலின் பயன்கள். எத்தனால் எதுக்கு பயன்படுதுன்னா பெயிண்ட்டுகள், வார்னிஷ் தயாரிப்பில் பயன்படுது. எத்தனால் பெயிண்ட்டுகள் மற்றும் வார்னிஷுகள் தயாரிப்பில் பயன்படுது. ஈத்தர், குளோரோஃபார்ம், அயோடோஃபார்ம், சாயங்கள், ஊடுருவும் சோப்புகள் தயாரிக்க பயன்படுது. திறன்மிகு ஆல்கஹால் என்ற பெயரில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திறன்மிகு ஆல்கஹால் தயாரிக்கிறதுக்கு எத்தனால் பயன்படுது ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்னா ஆகாய விமானத்தினுடைய எரிபொருளாக பெட்ரோலுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். ஓகேவா? திறன்மிகு ஆல்கஹால் இந்த எத்தனாலிருந்து தயாரிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். அதிலிருந்து ஆகாய விமானத்தினுடைய எரிபொருட்களுக்கு பதிலாக பெட்ரோலை நாம் இந்த திறன்மிகு ஆல்கஹாலை பயன்படுத்தி ஆகாய விமானங்களை இயங்க வைக்கலாம். நல்லா கவனிங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உயிர் பொருட்கள் மாதிரிகளுக்கு பதப்படுத்தும் பொருளாக எது பயன்படுது அப்படின்னா எத்தனால் பயன்படுது. உயிர் பொருள் மாதிரிகளை பதப்படுத்தும் பொருளாக எது பயன்படுதுன்னா எத்தனால் பயன்படுது. 1 மார்க் கொஷின். சரி, அடுத்து எத்திலின் கிளைக்காலின் பயன்கள். எத்திலின் கிளைக்கால் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். தானியங்கி இயந்திரங்களின் ரேடியேட்டர்களை உரை எதிர்ப்பொருளாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் TNG உடன் சேர்த்து இது நைட்ரேட் வெடிப்பொருளாகவும் பயன்படுது. ஓகேவா? ஸோ ட்ரைநைட்ரோகிளிசரின் அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். கிளிசரின் ஆக்சுவலி TNG தயாரிக்க பயன்படுது. இது நைட்ரேட் வெடிப்பொருளாகவும் பயன்படுது. ஓகேவா? ஸோ 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. தானியங்கி இயந்திரங்களின் ரேடியேட்டர்களில் உரை எதிர்ப்பொருளாக பயன்படுவது எதுன்னு கேட்பாங்க. எத்திலின் கிளைக்கால். கிளிசராலின் பயன்கள். கிளிசரால் எதுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். தின்பண்டங்கள், ஓகே, ஸ்நாக்ஸ், குளிர்பானங்கள் இதில் எல்லாத்துலேயும் இனிப்பு சுவையூட்டியாக பயன்படக்கூடியது கிளிசரால். 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. கிளிசரால் எதுக்கு பயன்படுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய தின்பண்டங்கள், பானங்கள் எல்லாம் இனிப்பு சுவையை கொடுக்கறதுக்கு கிளிசரால் பயன்படுது. அழகு சாதன பொருட்கள், ஒளி ஊடுருவும் சோப்புகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ அழகு சாதன பொருட்கள் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் க்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒளி ஊடுருவும் சோப்பு. இந்த பியர்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நீங்கள் பியர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோப்புகளை தயாரிக்கிறதுக்கு இந்த கிளிசரால் பயன்படுது.
அது மட்டும் இல்லாமல் மை, கண்மை இருக்கு இல்லையா, எஸ், மை உறிஞ்சும் முத்திரை திரட்டு, அச்சு தயாரிக்கிறாங்க இல்லையா, அதுலலாம் தயாரிக்கிறதுக்கும் கடிகாரங்களில் உயவு பொருளாக பயன்படுது. எது? கிளிசரால். சரி, டைமண்ட் கார்டைட் போன்ற வெடிப்பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு சைனா களிமண்ணுடன் கலந்து இந்த கிளிசராலை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலின் அமிலத்தன்மை. ஆல்கஹாலோட அமிலத்தன்மையை பாருங்கள். பிரான்சிஸ்ட் கொள்கையின்படி அமிலம் அப்படின்னா என்னென்னா புரோட்டானை வழங்கக்கூடியது அமிலம். ஸோ புரோட்டானை வழங்கும் திறன் வாய்ந்தது எல்லாமே என்னென்னு சொல்லலாம்னா அமிலம்னு சொல்லலாம். ஓகேவா? ஆல்கஹால் நீருடன் ஒப்பிடத்தக்க அளவில் பார்த்திங்கன்னா வலிமை குறைந்த அமிலம் எது? ஆல்கஹால்கள் நீருடன் ஒப்பிடத்தக்க அளவில் வலிமை குறைந்த அமிலம். ஸோ ஆல்கஹால் வந்து ரொம்ப வலிமை குறைந்த அமிலம்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். மெத்தனாலை தவிர பிற அனைத்து ஆல்கஹாலும் எப்படி இருக்கும்னா நீரை விட வலிமை குறைந்தவை. ஒன் மார்க் கொஷின், கேஸை தவிர அனைத்து ஆல்கஹாலும் வலிமை குறைந்தவை அப்படின்னு கேட்கலாம். மெத்தனாலை தவிர CH3OH அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தனாலை தவிர மற்றவை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வலிமை குறைந்தவை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ். சரி, ஆல்கஹால் நீருடன் ஒப்பிடத்தக்க அளவில் வலிமை குறைந்த அமிலம். ஓகேவா? சரி, மெத்தனாலை தவிர பிற அனைத்து ஆல்கஹாலும் நீரை விட வலிமை குறைந்தவையாக இருக்குது. சரி, நீரின் அயனி பெருக்கத்தினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1.8 × 10⁻⁻16 இருக்குது. நீரினுடைய அயனி பெருக்கத்தின் மதிப்பு KAவினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1.8 × 10⁻16. ஓகேவா? இது நீரினுடைய அயனி பெருக்கம் KA. அதே மாதிரி ஆல்கஹாலுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 10⁻−18 முதல் 10⁻−16 என்ற அளவில் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீருக்கு வெறும் 16 அப்படின்னா ஓகே. ஆனால் இது 18 வரைக்கும் இருக்குன்னா 0 போட்டு 17 0வது போட்டு 18வது ஸ்தானத்தில் அந்த 1ங்கிற நம்பர் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீரோடு ஒப்பிடும்போது KAவினுடைய மதிப்போட ஆல்கஹாலுடைய KA மதிப்பு ஒப்பிடும்போது ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வலிமை குறைந்த அமிலமாக இருக்கும். எது? ஆல்கஹால். எதோடு ஒப்பிடும்போது? நீரோடு ஒப்பிடும்போது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். ஆல்கஹால் எப்படி சோடியத்துடன் வினைபுரியுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்கஹால் வலிமை மிக்க ஆல்கஹால் எல்லாமே சோடியம் அல்லது அலுமினியம் போன்ற வினைதிறன் மிக்க உலோகத்துடன் வினைபுரியுது ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி வினைபுரியும் போது எது கிடைக்குது அப்படின்னா ஆல்காக்சைடு உருவாகுது. ஓகே, இதில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுது. ஓகேவா? ஸோ ஆல்கஹாலில் ஹைட்ரஜன் வாயு வெளியேறுது. எப்படி வெளியேறுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் இங்கே எடுத்துக்கிட்டது எத்தில் ஆல்கஹால் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தில் ஆல்கஹாலுடைய வாய்ப்பாடு C2H5OH. C2H5OHங்கிறது எத்தில் ஆல்கஹால். இதில் 2 NA ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகுதுன்னா 2C2H5ONA. ஓகேவா? 2C2H5ONA உருவாகுது. ஓகேவா? இதுக்கு பேர் சோடியம் ஈத்தாக்சைடு உருவாகுது. ஓகேவா? சோடியம் ஈத்தாக்சைடு உருவாகுது. முன்னாடி இருக்க 2 ஹைட்ரஜன் வெளியேறுது. இந்த 2 ஹைட்ரஜன் H2 வாயுவாக வெளியேறுது. ஓகேவா? எஸ். ஸோ நம்ம எத்தனாலோட சோடியம் போடும்போது அந்த 2 மோல் எத்தனாலோட 2 மோல் எண்ணெயை போடும்போது 2 NA அந்த ஹெச்சுக்கு பதிலாக வந்துடுது. 2 H2வாக வெளியேறிடுது. ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேற்கொண்டுள்ள வினை ஆல்கஹாலினுடைய அமிலத்தன்மையை விளக்குது. ஸோ ஆனால் நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடோட போட்டிங்கன்னா அதுவே எத்தனால் எடுத்துக்கிட்டு கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எத்தனால் எடுத்துகிட்டு நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடோட போட்டிங்கன்னா என்ன கிடைக்காது அப்படின்னா ஹைட்ரஜன் வாயு வெளிவராது. பட் உலோக சோடியத்துடன் என்ன வரும்னா ஹைட்ரஜன் வாயு வெளிவரும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகேவா? அடுத்து கவனிங்க. ஓரிணைய ஈரிணைய மூவிணை ஆல்கஹாலினுடைய அமிலத்தன்மையை ஒப்பிடுதல்.